கேட்டு வச்சிருக்கோம். எத்தனையோ பேருங்க வந்து கஷ்டப்படுறாங்க, ஒரு பெஞ்ச் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறான், தரையில போட்டு கோணி போட்டு வியாபாரம் பண்ற. நீங்க பார்க்க முடியாதெல்லாம். அவனுக்கு ஒரு வண்டி கொடுன்னு தான் கேட்கிறோம். ஏன் கொடுக்க கூடாது? அரசாங்கம் கொடுக்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு, கொடுக்க மனசு இல்ல. இன்னொரு விஷயம், இந்த ஒன்றிய அரசினுடைய பிரதமர் நிதினு ஒண்ணு, ஸ்பாரிஸ் நிதினு ஒண்ணு ஒதுக்கி அது வந்து இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் கொடுக்கணும். அவனுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு, அவன் வியாபாரம் விருத்தி ஆகிறதுக்கு, அவன் பிழைக்கிறதுக்கு வேற வழி இல்லாம அவன் கடன் கந்து வட்டி வாங்கி அவஸ்தைப்படுறான் அப்படின்ற அந்த கோட்பாட்ட அடிப்படையில அவங்க என்ன சொல்றான், முதல்ல அவனுக்கு ஒன்று வங்கி கடை கொடு, வட்டியில வங்கி கடனை கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடு, அவன் கட்டி முடிச்சிட்டானாக்கா அப்புறமா 20,000 ரூபாய் கொடு, அப்புறம் 30, 50, 40 அப்படி எப்படி அவன் கட்டி முடிக்கிறான்றது பொறுத்தது. ஆனா வங்கி கடன் கொடுக்கணும்னா அது கொடுக்கணும். ஆனா இங்க என்ன நிலைமை, ஒரு கேம்ப் நடத்துறது, அந்த கேம்ப் மூலமா ஒரு 10 பேர் வச்சு போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பேப்பர்ல கொடுக்குறது, மீடியால கொடுக்குறது, கேம்போட முடிஞ்சு போச்சு. அந்த வங்கி கடன்கிறது அந்த கேம்போட முடிஞ்சு போச்சு. இங்க உள்ள நிறைய பேருக்கு தெரியும் எத்தனை பேர் வந்து வாங்காம இருக்காங்க, ஏன் மறுக்கப்பட்டு திருப்பி எடுப்புறாங்க. அங்க பேரு நீ போயிட்டு சங்கத்தினுடைய கார்டு எடுத்துட்டு வா, பஞ்சாயத்துல இருந்து ஒரு கார்டு எடுத்துட்டு வா. பஞ்சாயத்துல என்ன நடக்குது, யாரு போனாலும் ஒரு கார்டு போட்டு குடுத்துறாரு. அவர் சங்கத்துல இருக்காரு, கடை வச்சிருக்காரு, அதெல்லாம் கேள்வியே கிடையாது. கடை இருக்குது இல்ல, வந்துட்டியா இந்த அவனுக்கு ஒரு கார்டு, பேர் சொல்லு, ஊரை சொல்லு, இந்த ஒரு கார்டு. ஆனா அவர் இந்த கார்டு பாய்ட்டு சொன்னீங்க தராரு அர்த்தம். கடை வச்சுட்டு கார்டு வாங்குறது ஒரு முறை. இந்த இடத்துல என் கடை இருக்கு, இதான் என் லேண்ட்மார்க்கு, இங்க நான் கடை வச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த இடத்துக்கு ஒரு நம்பர் கொடு, அந்த உரிமையிலான கொடு கேட்கறது ஒரு முறை. ஆனா யாரு போனாலும் ஒரு கார்டு குத்துறது. இவங்க இந்த நானும் கார்டு வச்சிருக்கேன், எங்கம்மா கடை, அது நீங்க தான் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? நீங்க தான் கொடுக்கணும். இந்த பொறுப்பு யாருக்கு இருக்கியா? பஞ்சாயத்துக்கு இருக்கு. ஏன் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஓட்டு போற உரிமை உள்ளவங்க எல்லாரும் தான் கடை வச்சிருக்காங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட்டு போடுறாங்க, வார்டு மெம்பர் எலெக்ஷன் ஓட்டு போடுறாங்க, தலைவருக்கு ஓட்டு போடுறாங்க, எம்பி எலெக்ஷன் ஓட்டு போடுறாங்க. அப்பேற்பட்ட உரிமை எல்லாம் வாழ்ந்த இவங்களுக்கு ஏன் இந்த இடத்துல கடை வந்து ஒதுக்கி கொடுக்கூடாது? வியாபாரம் பண்றது ஏன் இடம் தரக்கூடாது? கேட்கணும் இல்ல, அதை கேட்கணும் இல்ல. அந்த வங்கி கடன்லாம் அது ஒரு சிக்கல். ஆனா பல்கா ஒரு பெரிய ஆள் வாங்கன்னா அவனுக்கு அப்படியே பல்காத்து கொடுத்துறது, கேட்டா அவன் கரெக்டா கட்டுவான். ஏன்பா இவன் முடியலன்னாப்பா உங்ககிட்ட வந்திருக்கான், வட்டிக்கு வாங்க முடியலன்னு உங்ககிட்ட வந்திருக்கான், நீ அங்கே இந்த ஆப்ஷன் வச்சா அது வந்து அந்த அரசு வந்து அந்த வங்கி கடனை முறைப்படுத்தணும். வெண்டிங் கமிட்டியில வந்து மொத்தம் 15 பேர் கொண்ட ஒரு வெண்டிங் கமிட்டி குழு வந்து அமைக்கிறது சட்டம். அந்த சட்டத்துல 15 பேர் கொண்ட கமிட்டில 6 பேர் தான் சங்க நிர்வாகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, 15 பேர்ல 6 பேர் என்ன செய்ய முடியும்? 3 பேர் 2 பங்கு எங்களுக்கு கொடு. எங்க பிரச்சனை நாங்க தான் சொல்ல முடியும், உங்களுக்கு என்ன தெரியும்? பிரச்சனை நாங்க சொன்னோம், அப்ப நாங்க அதிகமா இருக்கணும். அப்படி ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். அடையாள அட்டையும் வச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு அடையாள அட்டை கொடுத்துருக்குறாங்க, நிறைய விடுபட்டு விடுபடுத்த முறையா கணக்கெடுத்து கொடுங்க அப்படின்னு தான் அந்த கோரிக்கை நாங்க வைக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சாலையோர வியாபாரங்கள் தான் இந்த நகரம் சீர்கட்டு போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பேச்சு. நாங்க என்ன கேட்க விரும்புறோம், அது உண்மையா கூட இருக்குன்னு வச்சுக்கோ. அவன் முறை இல்லாம கிடப்பான், அவன் இடத்த எப்படி கிடைக்குது, அவன் இஷ்டப்படி அதை வச்சுன்னா அவன் ஆளுமை பண்ணிட்டு இருக்கான். நீ முறைப்படுத்தினா சொல்றான், நீ வந்து ஒரு கடையை இந்த இடத்த வை, இதான் உன் இடம், இதான் உன் கடை அப்படி அடையாளப்படுத்து. நாங்க எப்போ கிட்டத்தட்ட 23 வருஷமா போராட்டம் பண்ணி கிடக்கிறோம். 2001 ஆரம்பிச்சு 23 வருஷமா இந்த போராட்டம் வாயில இன்னமும் இந்த சாலையோர வியாபாரியுடைய நிலைமை மாறல, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா என்ன சொல்றது, அரசு எங்கெல்லாம் மனு கொடுக்கணுமோ எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்துக்கு மனு கொடுத்துருக்கோம், தாசில்தாருக்கு மனு கொடுத்துருக்கோம், டிஎஸ்பி கொடுத்துருக்கிறோம், கலெக்டர் கொடுத்துருக்கிறோம், துணை கலெக்டர் கொடுத்துருக்கிறோம், ஏடி ஆஃபீஸும் கொடுத்துருக்கோம். ஏடி ஆஃபீஸ் சொன்னதுன்னு சொன்னாரு, இந்த கல்லெல்லாம் ஒட்டியாச்சு, ஒரே ஒரு கட்டபாரில் ஊன மேல கேஸ் பாயின்னு சொன்னார். இப்ப போய் அதே ஏடிக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், போய் பார்க்க சொல்லுங்க. யாரெல்லாம் பெருசா ஊனி இருக்காங்க, யாரெல்லாம் பெருசா போர்டு நட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. சும்மா ஏதோ வந்து சாலையோர வியாபாரி தான், இவனை மட்டும் கேட்க முடியும், இவனுக்கு மட்டும் தான் சட்டம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஐயோ எவிஷன் பண்ணியா அதுல இருந்து அளவு உண்டு, அதுல யாரு பண்ணாலும் தப்பு தான், அது பண்ணுங்க. இப்ப குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இருக்கு பாரு, அது நேரா பாத்தீங்கன்னா அங்க ஒரு இந்திக்கார கடங்க இருக்கும். அங்க என்ன பண்ணாரு, ஒருத்தர் ஒரு போர்டு வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு தெரியுமா, இந்த தண்ணி கேன் இருக்குல்ல, தண்ணி கேனை கட் பண்ணிட்டாரு, தண்ணி கேனை வச்சிட்டாரு, உள்ள வந்து அந்த பைப் வச்சிட்டாரு, மேல சிமெண்ட் போட்டு வச்சிட்டாரு, மேல பார்த்தா பெரிய போர்டு. எனக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய போர்டு எப்படி இதுல நிக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்துல நட்டு பாக்குறவங்களுக்கு இது மேல வச்சுக்கிற மாதிரி தெரியுற மாதிரி ஒரு தோட்டத்தை அவர் ஏற்படுத்திருக்காரு. ஆனா ஒரு சாலை பண்றப்ப இவங்க கெட்டு போச்சு. இந்த